நான் கேட்டேன் கேட்டேன் சேவர் கூறும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன். நாட்டு மக்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். பெண்ணின் பெருமைக்கு பெண்ணும் திம்பை உண்டாக இந்த சத்திய நாட்டை ஆண்டு வரும் சத்திய சீல மன்னருக்கு மனைவியாகி சத்யாவதி மேற்கொண்டு குறை என்பதை காணாமல் தளபோடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு என் நாட்டு மன்னர் என் கணவர் அன்பாக அழைத்திருக்கின்றார். சத்யாவதி விட்டு பிரியவே கூடாது. ஈடுபட்டு என் மனப்படை வல்லமாய் எழுதி வைத்திருக்கிறேன். மறக்க முடியுமா என் மனோ ஏதோ ஓட்டு மந்தத்தில் ஓடிங்குது எது அவன் நான் இப்படி கொடுக்குறான் கோவம் வந்தா நீ வந்தா அப்படி தட்டுறேன் நடிக்கிறீங்க. சாதாரணமா எடை போட்டாதே. 600 ஆனாலும் சரி, என்னுடைய நாடி நரம்புகள் தளர்ந்து விட்டாலும் சரி, ஒரு கையில கோலம்
ஒரு கையில வாழும் எடுத்துக்கொண்டு ஆடி கொண்டிருப்பேன் ஆட்டம். கோலு எடுப்பதும் வாழு எடுப்பதும் வீரமல்ல. என் ஆட்டத்தை பார்ப்பதற்கென்றே எனக்கென்று ஒரு கூட்டம். வரையில் என் நான் கோல் எடுக்கிறேன், வால் எடுக்கிறேன், இன்னும் என்னத்தை எடுத்து சொல்லிக்கிறாங்க. அதுவா ஆட்டம்? அது அண்ணா குடும்பம் விச்சுக்கு வரும். வயசான காலத்துல ஒண்ணுக்கு ரெண்டு, அந்த ரெண்டு ஒண்ணு சேர்ந்தா மூணு, அந்த மூணோடு ஒண்ணு ஒட்டுனா நாலு. ஏன் உங்களுக்கெல்லாம் எயிட்ஸ் வர மாட்டேங்குது? வராது, ஆரோக்கியமா இருக்கிறோம். ஏக்கி வைக்க கூடாதுடா. ஆளுக்கு சாப்பிடுறீங்களா? போன்விட்டா கூட உள்ள போதே வனான்னு சொல்லி வெக்கத்தை பாடுறாங்க. மனத்தை பண்ணிட்டு சரோஜா தேவி, சரோ என்னத்தான் நடக்குதுங்க? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க, என்ன வேலை பண்றீங்க? எங்க வரா? எங்க வரா? என்னத்துக்கு அவனு கூப்பிடுற? நான் வரப்ப மாறி வரப்ப போறி என்ன சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க சொல்லிட்டு செய்யக்கூடாது. அருகட்டவள கது தந்தை அவன்கிட்ட என்ன நோக்க அறிவு இருக்கா? நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டுட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகியும் போட்டுட்டேன். அறிவு இல்ல, புத்தி இருக்கிறவங்க உதவாங்க. வா, நீதான் நல்லா வாங்கி நடக்கிறியே. அம்மா இதுதான் அம்மாடி இதுதான் காதலா? இது என்ன நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு ரெண்டு தாளம் போடுது. நான் எவ்வளவு வயசு ஏண்டா நான் என்ன மரக்கட்டியா? இல்ல உணர்ச்சி இல்லாதவனா? ஏன்னா டேய் பள்ளிக்கிழமை பட்டாணி தின்றான நான் தான் சொல்லுவேன். அந்த பழமொழி எனக்கு வா. ஏண்டா குத்து கல்லாட்ட நான் நின்று கடுக்கிறேன். வயிறு முட்டாத, ரொம்ப கஷ்டப்படுறேன். அடிக்காத அடிக்காத. அவன் என்ன பார்த்து நாலு செவுத்து உள்ள அடிச்சு அடிக்குவா. இதெல்லாம் யாரால வந்தது? நம்ம வாய் ஏய் இங்க வா இங்க வா. எல்லாம் உன்னால வந்து அவளாட்ட போயிடு. அம்மா அடிக்காதீங்க, முட்டை ஒழிச்சிடும். ஐயோ முட்டைக்குதா? ஏண்டா அங்க வச்சுக்கிற முட்டைய? பாம்பு முட்டை அழுவு வச்சுக்கல. பாம்பு முட்டை அங்கேயே வச்சுக்கிறேன். முட்டை மேலேயே பாம்பு படுத்துக்கிட்டு பட்டுக்குதா? நீ அடிக்கணும். பாம்பு கழுத்து எந்த முட்டை? பாம்பு கிளம்ப மாட்டேங்க. எந்த முட்டை? எந்த பாம்பு? எந்த பாம்பு? அனகொண்டா டபுக்கு லாபம். அம்மா! வரமாட்டேன் அணுகுண்டா வரமாட்டேன். வாங்கடா. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ வாங்காத. நீ யாண்டி ஏய் யாரடா வாடி போடி நிக்கிற? பாலு அவ உனக்கு மட்டும் தானா பொண்டாட்டி? போன நாடகத்துல எனக்கு கொடுத்தா பொண்டாட்டி. போன நாடகத்துல ஏன் நாடகமாடா இது? என் குடும்பம்டா பாவி, என் குடும்பம்டா. என் குடும்பத்துல கொல்லி வைக்காதடா. கொல்லில குத்து விளக்கு ஏத்து. இங்கதான் ஏத்தறியா? எண்ணெய் ஊத்தியா? கம்யூனிட்டி பாரு. என்ன விடுங்க, வயதான காலத்துல 3 பசங்க இருக்கிறாங்க. இது தேவையா இது? அது நான் கிட்ட ஓடியாது. நீ நான் எட்டி எட்டி பிடிக்கிற. நான் என்ன இது? ராஜ நீயே பொம்பளையா இருந்தா கட்டி பொடி
வயதிலும் ஆசை வரும். 7 வயதிலும் எழுச்சி வரும். வராதுப்பா, வராது. எழுச்சி வராது. கட்டுமனோடு இருந்தா எதுவுமே வராது. எதற்காக தளபதியாரை பார்க்க வேண்டுமா? இதோ அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார். வந்து நின்னாம்பர் பொழிப்புக்கு அவுத்து விட்டு ஏமா தலைச்சம் குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பு ஊட்டி கட்ட யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் வணக்கம் கோபாலு மன்னர் கூப்பா வாழ்க! அமைச்சர் அவர்களே, வாழ்க, வாழ்க, வாழ்க! என்னுடைய இலக்கம் வலிதாகிவிட்டது. என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும். ஆமா. பாசம் என்னும் உள்வழி வந்த பாசமர் கூட்டம் ஆசை என்னும் அன்பினில் தானே அமைந்த தேரோட்டம் என்றுமில்லாமல் இந்த வரவழைத்த காரணம் என்னப்பா? குடும்ப பேரே கருதுறீங்க. எல்லாதான் பிள்ளைக்கு பிள்ளையா உன்னை வளர்த்து இவ்வளவு அமக்கலமாடா போட்டுவேன். சந்தேகப்படுற குடும்பம் உருப்படாதான் தவற நினைக்க வேண்டாம். அவன் ஒரு விளையாட்டுக்கார பிள்ளை. நான் தப்பா நினைச்சு சொன்னா அவன் இல்லன்னா விளையாட்டு அரண்மனையில கொய்து போவதே தெரியாது, கொய்து வடிவதும் தெரியாது. காலையில எழுந்த உடனே சூரியனை கையில கட்டிய தமத மாதிரி ஸ்தாந்து மேற்கு சேர்க்கிறேன். நான் ஒரு நிலம் கொண்டாந்து வைக்கிறேன். பிள்ளையார் ஏமா திடீர்னு மாறி போறேன். மனசு கட்டு போதுறான். மகளே பாரா, என்ன காரணம் தந்தையே? உண்மைதானப்பா? இந்த அரச உறுப்பை என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஆகினாலே நான் நிரந்தரமாக ஓய்வெடுக்க போகிறேன். இந்த மணிமகுடத்தை என்னுடைய மகன் மாறனுக்கு முடிசூட்ட வேண்டும். அப்பா
நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உண்மை. என்ன வார்த்தை உரைத்து விட்டப்பா, நானும் சின்னஞ்சிறியவன், ஏதும் அறியாதவன். நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. மகனே பாரா, அப்பா, உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக எப்பொழுதுமே தந்தை அடைபோட மாட்டேன். ஆகட்டும் நீ அப்பா. சென்று மக்களோடு மக்களாக இருந்து அவர்கள் என்ன செய்வார்கள் பார்த்து விட்டு ஆகட்டும், இருந்தாலும் தங்கிய பாடசாலையிலே பாடம் அவரை பயின்று மறுபடியும் இருக்கிறார். அழைத்து வருவது உன் கடமை. ஆகட்டும் அப்பா, புறப்படுகிறேன் அப்பா, புறப்படுகிறேன். அவனுக்கு துணியாக நீங்கள் செல்ல வேண்டும். அவனுக்கு தெரியாத அத்தனை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிமுடி மணிமணி சூட்டு சூட்டு விழா சபை கலையலாம்.